சென்ற வாரத்திலே அஹ், ஆபேல் ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து அந்த நாம் பார்த்திருந்தோம். நம்முடைய செயல்கள் வெளிப்படையாக நாம் செய்கின்ற செயல்களை வைத்து நாம் ஒரு விதமாக மனிதர்களை கணிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த செயல்களை பார்ப்பதில்லை, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற இன்டென்ஷன், நோக்கத்தை பார்க்கிறவராக, இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே கூட அதை தொடர்ந்து நாம் நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே ஆபேலுடைய விசுவாசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற நபர் தான் நோவா. இந்த நோவா எப்படிப்பட்ட காலத்திலே எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவனை கொண்டு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்வித்தார் என்கிறதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நோவா அல்லது நோவாவின் காலம் என்கிறது ஒரு முக்கியமான, வரலாற்றிலே ஒரு முக்கியமான அம்சத்தை உடையதாக இருக்கிறது. இனிமேல் வரப்போகிற ஒரு நிகழ்வுக்கு ஒரு முன் அடையாளமாகவும் காணப்படுகிறது. காரணம், நோவாவின் காலத்திலே இந்த உலகம் முழுவதும் அழிந்து போனது, முழு உலகமும் அழிந்து போனது. நோவாவின் குடும்பத்தாரை தவிர உலகம் முழுவதும் அழிந்து போனது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எப்படி சொல்லுகிறார் சொன்னால், எப்படி கம்பேர் பண்ணுகிறார் சொன்னால், இனி உலகம் மறுபடியும் இதே போல ஒட்டுமொத்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி, எப்படி நோவாவின் காலத்தில் அழிந்ததோ அதே போல மறுபடியும் அழிய போகிறது என்று சொல்லி அந்த உலக அழிவுக்கு ஒரு முன்னடையாளமாக நோவாவின் காலத்தை இயேசு கிறிஸ்து கூட சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே தன்னுடைய சீடர்களிடத்திலே சொன்ன காரியம் இதுவாக இருந்தது. நோவாவின் காலகட்டத்திலே நடந்ததை போல இனிமேலும் நடக்கும். நோவாவின் காலகட்டத்திலே என்ன நடந்தது? உலகம் முழுவதும் அழிந்து போனது. அதே போல இனிமேல் உலகம் முழுவதும் அழிய போகிறது. அது எப்போது என்றால், மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்று சொல்லி, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த அழிவுக்கு முன்பதாக நோவாவின் காலத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போலத்தான் இங்கே மறுபடியும் உலக அழிவுக்கு முன்பாக மனிதர்கள் வாழுவார்கள் என்கிறதையும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்தின் மூலமாக அறிய முடிகிறது. நோவாவின் காலத்திலே மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்தார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வாழ்ந்தார்கள். அப்படியானால் கேள்வி என்னவென்றால், அந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். எப்படி வாழ்ந்த ஜனங்கள்? புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்த ஜனங்கள் அழிந்து போனார்கள். அப்படியானால் நோவா குடும்பம் புசிக்கவில்லையா, குடிக்கவில்லையா, பெண் எடுக்கவில்லையா என்று சொல்லி கேட்போமானால், அவர்களும் இதையெல்லாம் செய்தவர்கள் தான். அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 பையன்கள், அவர்களுக்கு பெண் எடுத்திருக்கிறார்கள் என்கிறதை நாம் அறிய முடியும். அப்ப ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவர் புசிக்கிறதையோ குடிக்கிறதையோ திருமணம் செய்வதையோ அதை குறித்து தவறாக சொல்ல வரவில்லை. மாறாக அதுதான் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். இந்த வாழ்க்கையிலே புசிப்பதும் குடிப்பதும், இந்த உலகத்திலே பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதும், இதைத்தான் முக்கிய நோக்கம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்ட, அதாவது உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஜனங்கள். உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கின்ற வாழ்க்கை. தங்கள் இஷ்டத்துக்கு எது வேண்டுமானாலும் தங்கள் இஷ்டத்துக்கு, அதாவது இன்றைக்கு எனக்கு ஜாலியாக இருக்க வேண்டுமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன வேண்டுமானாலும் புசிக்கலாம், என்ன எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்,
அது போன்ற ஒரு தாறுமாறான வாழ்க்கை, மனம் போன போக்கில் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, உணர்வற்ற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்ல வருகிறார். மற்றபடி புசிப்பது குடிப்பது தவறு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை கூட சொன்னார், யோவான் சானகன் புசியாதவன் குடியாதவனுமாக வந்தார், அவனை குற்றம் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து புசிக்கிறவராகவும் குடிக்கிறவராகவும் வந்தார், அவரையும் குற்றம் சொன்னார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே புசிக்கிறது குடிக்கிறது திருமணம் செய்வது இது தவறு அல்ல. மாறாக வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இதுதான் முக்கியம், என்னுடைய சந்தோஷத்துக்கு எது தேவையோ அதுதான் முக்கியம் என்று சொல்லி நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், தேவனால் எதற்காக படைக்கப்பட்டோம் என்கின்ற அந்த மெய்யான நோக்கத்தை அறியாமல் வாழுகிறது தான் உணர்வற்ற ஒரு நிலை. புசிப்பதும் குடிப்பதும் திருமணம் செய்வதும் அடுத்து பிள்ளைகளை பெற்று போடுவதும் இதுதான் வாழ்க்கையின் மெய்யான ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்கின்றது போல வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்வதற்கு இந்த உலகத்திலே வாழும்போது எனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் வாழலாம் என்கின்றது போன்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவர் படைத்த மனிதன் படைத்த நோக்கம் என்ன? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியத்தானே. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் ஒரு தேவ பக்தி உள்ள, ஒரு நல்ல பயபக்தி உள்ள, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை, தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்குவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் மனிதர்கள் அந்த எப்படி வாழ்கிறார்கள், தங்களை பிரியப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் அதை நிறைவேற்றத்தக்கவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நோவாவின் காலத்திலே அந்த வெள்ளம் வந்து மக்களை வாரி கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணர்வற்றவர்களாக இருந்தார்கள். இதே போல காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் வரும்போதும் மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சுருக்கமாக சொன்னதை பவுல் அப்போஸ்தலன் விலாவரியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 படிக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காரங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என, மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பார்கள், தங்கள் மேலே பிரிய சுயநலவாதிகளாக, தங்களை தாங்களே பிரியப்படுத்துகிறவர்களாக, நான் என்னை பிரியப்படுத்துவதற்கு, நான் திருப்தியாவதற்கு நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி அதற்கென்று முயற்சி செய்து அதை அடைவதே பிரதான நோக்கமாக வாழ்வார்கள். பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்களாகவும், தூஷிக்கிறவர்களாகவும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும், நன்றி அறியாதவர்களாகவும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாகவும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும், கொடுமையுள்ளவர்களாகவும், நல்லோரை பகைக்கிறவர்களாகவும், துரோகிகளாகவும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பாய் உள்ளவர்களாயும், தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராகவும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும், அப்பொழுது மக்கள் எப்படி இருப்பார்கள்? இப்படித்தான் இருப்பார்கள். அதைத்தான் நோவாவின் காலத்திலே வாழ்ந்த மக்களும் இப்படித்தான் இருந்தார்கள். அப்போ உணர்வற்றவர்களாக, தங்களை தாங்களே திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே வாழுகிற மக்கள். அப்போ நடக்க போகிறது என்ன? நோவாவின் காலத்திலே அப்படி வாழ்ந்த மக்கள் எல்லாருமே, உணர்வற்றவர் நிலையிலே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வெள்ளம் வந்தபோது அழிந்து போனார்கள். வெள்ளம் வந்தபோது அழிந்து போனார்கள். மாறாக அன்றைக்கு வெறும் 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ அந்த 8 பேர் காப்பாற்றப்படுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். அதே போல இனிமேல் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இனிமேல் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்கிறதைத்தான் அங்கே சொல்ல வருகிறார். சரி, நோவா அல்லது நோவாவின் குடும்பம் மட்டும் ஏன் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டது? மற்ற நோவா மட்டும் என்ன விதமான விசேஷமாக காணப்பட்டான்? மற்ற மக்கள் இப்படி
தங்களை தாங்களே பிரியப்படுத்துகிறவர்களாக, சுகபோக பிரியர்களாக, தற்பிரியர்களாக, வாழ்க்கையின் பிரதான நோக்கமே புசிப்பதும் குடிப்பதும் பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதும் என்கின்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் நோவாவுக்கு மட்டும் என்ன விசேஷம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராவணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். அப்போ மனிதர்களை உண்டாக்குனது கர்த்தருக்கு மிகவும் மனஸ்தாபமாக, துக்ககரமாக இருந்தது. காரணம், மனிதர்கள் அந்த நிலைமையிலே காணப்பட்டார்கள். தற்பிரியராக, சுகபோக பிரியர்களாக, பொல்லாதவர்களாக, அவர்கள் அக்கிரமக்காரராக, அவர்களுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம், நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. ஆகையால் ஒட்டுமொத்த பூமியையும் அழிக்க ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அப்போ நோவா பற்றி என்ன சொல்லப்படுகிறது? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ ஏன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அடுத்து என்ன சொல்லப்படுது? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்போ நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது? நோவா நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆகையால் கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று நாம் எண்ணுவோம் என்று சொன்னால் நாம் தவறான புரிதலில் இருக்கிறோம் என்று அர்த்தம். நோவா நீதிமானாக இருந்ததனால் அவனுக்கு கிருபை கிடைக்கவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததனால் அவனுக்கு கிருபை கிடைக்கவில்லை. ஒருவேளை அவன் ஏற்கனவே நீதிமானாக அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளாக நீதிமானாக இருந்தான், அல்லது அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான், ஆகையால் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் வேத வசனம் பொய்யாக போய்விடும். எந்த வேத வசனம்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அதாவது கிரியை செய்கிறவனுக்கு, நற்கிரியைகள், தன்னுடைய செயல்கள் மூலமாக நல்ல நீதிமான், தன்னுடைய செயல்கள் மூலமாக நீதிமானாக ஒரு கிரியை செய்கிறான் என்றால் அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு இரக்கத்தை பாராட்டுகிறார் அல்லது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு பேர் கிருபை அல்ல. அதற்கு பேர் கிருபை அல்ல. அதற்கு பெயர் எனக்கு கிடைக்க வேண்டிய கூலி. நான் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறேன், நான் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறேன், நான் என்னுடைய கிரியை நன்றாக இருக்கிறது, ஆகையால் எனக்கு நான் இவ்வளவு சாமர்த்தியமாக அல்லது இவ்வளவு காரியம் நல்லவனாக வாழ்ந்ததற்கு பிரதிபலனான ஒரு கூலிதான் கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பரிசு என்கின்ற அடிப்படையில மாறிவிடும். அதாவது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் அது கிருபை என்று எண்ணப்படாது, அது கூலி என்று எண்ணப்படும். இப்போது நோவான் தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ள நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான் என்கிறதுனால் தான் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் கிருபையே கிடையாது. நோவான் நீதிமானாக இருந்தான், ஏற்கனவே நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆகையால் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் என்று சொன்னால் அதுக்கு பேர் கிருபை அல்ல. அதற்கு பேர் அவனுடைய செயலுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு அல்லது ஆண்டவர் கொடுத்த ஒரு பலன், அவனுக்கு அந்த அவன் அப்படி இருந்ததுக்கான ஒரு கூலி. புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ ஆனால் வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி. நோவாவுக்கு கிடைத்தது கூலி அல்ல, கிருபை. அதே ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிருபை என்று சொன்னால் என்னவென்றால் நான் செய்கிற செயலுக்கான கூலி அல்ல கிருபை. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி
கிரியைகளில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே பவுலப்போஸ்தலன் என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் ஒரு கிரியை, ஒரு செயலை செய்கிறதற்காக கடவுளிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பெயர் கிருபை அல்ல. அதற்கு பெயர் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கூலி. மாறாக நீங்கள் அந்த கிரியையை செய்யவில்லை, மாறாக பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் வைக்கிற அந்த விசுவாசமே உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். இது கிருபை. காரணம், நீங்கள் அந்த பரிசு தேவனிடம் தருகிற அந்த பரிசை பெறுவதற்கான எந்த தகுதியும் உங்களிடத்துல இல்லை, அதற்கான எந்த வேலையும் நீங்கள் செய்யவில்லை. அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது. கடவுள் கொடுக்கிற அந்த பரிசை பெறுவதற்கு தகுதியான எந்த வேலையும் செய்யக்கூடிய நிலையில மனிதன் இல்லை. அப்படி இருக்க நீங்கள் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி தேவனிடத்துல வைக்கிறீர்கள் அல்லவா ஒரு விசுவாசம், அவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும், என்னால் கிரியை செய்து அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்துல வைக்கிற அந்த விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். ஆகவே தான் தாவீது கூட சொல்லி இருக்கிறான், எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாறாக எவர்கள் பாவம் செய்யாமல் வாழ்கிறார்களோ, அப்படி ஒரு கேட்டகரியே வேதா சொல்ல முடியாது. அவர்கள் தான் ஆசீர்வாதப்பட்டவர்கள் என்றால் அப்படி எந்த மனிதனாலும் அப்படி இருக்க முடியாது. இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அல்லது மூடப்பட்டது, இவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. யாருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாக்கியவான்கள். ஆக கிருபை என்பது அதுதான். கிருபை என்பது நான் செய்கிற ஒரு செயலுக்கு நான் செய்கிற செயலு நிமித்தம் ஆண்டவர் எனக்கு ஒன்று தருவது அல்ல, மாறாக ஆண்டவர் இரக்கமாக என்னால் முடியாது என்று சொல்லி அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் இரக்கமாக ஒன்றை தருவது, அது இறங்கி தருவது கிருபை. அப்போ நோவாவுக்கு கிடைத்தது, நோவா ஏற்கனவே நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான், அவன் நல்லவனாக இருந்தான் என்கிறதற்காக கடவுள் ஒரு காரியத்தை கொடுக்கவில்லை. அப்படியானால் அது அவனுக்கு கிடைக்கிற கூலியாக இருந்திருக்கும். மாறாக கடவுள் அவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். கிருபை கொடுக்கிறார் என்று சொன்னால் நோவா தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் இருந்தார். தகுதியற்ற ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிற அளவற்ற ஈவுக்கு பெயர் தான் கிருபை. அப்போ நோவா எந்த தகுதியின் அடிப்படையிலும் ஒரு காரியத்தை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுடைய கிருபை அல்லது இரக்கத்தின் அடிப்படையிலே தேவனிடத்திலிருந்து அந்த ரட்சிப்பை, அந்த காப்பாற்றப்படுதலை பெற்றிருக்கிறார். சரி, அப்போ நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆகவே அவன் நீதிமானாக இருந்தான். ஆகவே அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். இதுதான் நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். காரணம், வேதாகமும் அதே வரிசை கிரமமாக தான் சொல்லுகிறது. முதலாவது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்கின்ற வசனம் தான் முதலாக சொல்லப்பட்டுவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது நோவாவின் வம்ச வரலாறு என்ன. நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களே நீதிமானாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அப்போ இங்க நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறான் அல்லது தேவனோடு அந்த நீதிமானாகிறான். எதன் அடிப்படையில் ஆகிறான்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. சரி, நோவாவுக்கு அந்த கிருபை கிடைப்பதற்கு ஏதுவாக அவன் என்ன செய்தான்? ஏன் மற்ற மக்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கவில்லை? அன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஒரே நாள்ல அழிந்து போனார்கள், அதே நாள்ல நோவா காப்பாற்றப்படுகிறார். அப்போ அவர்களுக்கு ஏன் ஆண்டவர் கிருபை கொடுக்கவில்லை? அப்போ கிருபை என்றால் நாம் என்ன பார்த்தோம்? செய்கிற செயலுக்கான கூலி அல்ல. செயலுக்கான கூலி என்று சொன்னால் நோவாவுக்கும் அது கிடைத்திருக்காது. காரணம், எந்த மனிதனும் நல்லவன் அல்ல. அப்போ கிருபை என்பதை ஆண்டவர் இரக்கமாக கொடுப்பது, தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று.
அப்போ அந்த கிருபை நோவாவுக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் கொடுத்தார்? அப்படி கொடுத்ததுனால் அவன் நீதிமானாக மாறினான். அப்படி கொடுத்ததுனால் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் தொடர்ந்து. அப்போ ஏன் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது மற்றவர்களுக்கு ஏன் அந்த கிருபை கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இந்த கேள்விக்கு எபிரேயர் புஸ்தகமே நமக்கு பதில் தருகிற ஒன்றாக காணப்படுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். சரி, போதும். இப்போ இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக திரும்ப திரும்ப படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவ எச்சரிப்பு பெறுகிறான். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் அன்றைக்கு வாழ்ந்த மக்களை குறித்து மனஸ்தாபப்பட்டார், அவர்களுக்கு நோவா வழியாக அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், நோவா குறித்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லும் போது, பூர்வ உலகத்தின் தப்பவிடான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி என்று சொல்லி வேதத்திலே வசனம் வருகிறது. அப்போ நோவா என்ன பண்ணான்? நீதியை பிரசங்கித்தான். அந்த நோவா நீதியை பிரசங்கித்தான், ஆகையால் அவனை காப்பாற்றினான். அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவர்களை ஆண்டவர் அழித்து போட்டார் என்பதாக எண்ணிக்கொள்ளும். அப்போ நோவா வழியாக மற்ற மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது என்பதாக நாம் எண்ணிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. உண்மையிலேயே அது உண்மைதான். ஆனால் முதலாவது எச்சரிப்பு நோவாவுக்குமே எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. தேவ எச்சரிப்பு நோவாவுக்குமே கொடுக்கப்பட்டது. அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன எச்சரிப்பு? தற்காலத்திலே நோவா வாழ்ந்த காலத்திலே இதுவரைக்கும் கண்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, அதை குறித்த ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? இந்த உலகம் அழிய போகிறது. அதை நோவா தன்னுடைய காலத்தில் ஒரு நாள் கூட கண்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. பூமியின் மேல் மழை பெய்ய போகிறது, அந்த மழை நிமித்தம் ஒட்டுமொத்த உலகம் அழிய போகிறது என்கின்ற செய்தி அல்லது அந்த காட்சி நோவா இதுவரை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. தன்னுடைய மூதாதையர்கள் வழியாக கூட கேள்விப்பட்டதில்லை. காரணம், அப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக நடந்ததில்லை. அப்போ காணாத ஒரு காட்சியை குறித்து இந்த நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது. இந்த பூமி அழிக்கப்பட போகிறது. காரணம், இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் அக்கிரமக்காரர்கள். எல்லாரும் என்று சொல்லி வரும்போது எல்லாரும். ஆகவே இந்த பூமி அழிக்கப்பட போகிறது. ஆகையால் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் அதுக்கு என்னது? ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி ஒரு செய்தி. அப்போ இது நம்புவதற்கு ஏதுவான ஒன்றா என்று கேட்டால் ஏதுவானது அல்ல. காரணம், இதே செய்தி நோவாவுக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. கடவுளுடைய இந்த செய்தி நோவாவுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, நோவாவின் காலத்திலே வாழ்ந்த எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஒருவேளை அது நேரடியாக இருக்கலாம், அல்லது நோவா என்கின்ற மனிதன் மூலமாக இருக்கலாம். நோவா இதைத்தான் பிரசங்கம் பண்ணினான், இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது, கடவுளுடைய கிருபை மாத்திரமே நம்மை காப்பாற்றும், கடவுளுடைய இரக்கம் மட்டுமே நம்மை காப்பாற்றும், ஆகவே கடவுளை விசுவாசியுங்கள், இந்த பூமியின் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பேழைக்குள்ளாக தங்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி. நோவாவுக்கு எப்படி செய்தி கொடுக்கப்பட்டதோ ஒரு எச்சரிப்பு, இந்த பூமி அழிய போகிறது, இதிலிருந்து தப்புவிக்க ஒரே வழி பேழையிலே ஏற வேண்டும் என்கின்ற செய்தி நோவாவுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அதை போல அன்றைக்கு வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அது நோவாவின் வழியாக இருக்கலாம். அப்போ எல்லா மனிதர்களும் அதை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. நோவா அதை விசுவாசிக்கிறான். தற்காலத்துல காணவே இல்லாத ஒரு விஷயம். இதுக்கு முன்பாக நமக்கு கூட இன்றைக்கு உலகம் அழிய போகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் அழிந்த ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆனால் நோவாவுக்கு அப்படி ஒரு உதாரணம் கூட இல்லை. உலக அழிவுக்கு எந்த ஒரு அதற்கு முன்பதாக எந்த ஒரு உதாரணமும் இல்லை. மழை என்கின்றதற்கு அதற்கு முன்பதாக எந்த உதாரணமும் நோவாவுக்கு இல்லை. அப்படி இருக்க நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒன்றை
கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்ப கடவுள் ஒரு அழிவு வரும் என்று சொல்லி இருக்கிறார். அது மனிதனுடைய பாவத்து நிமித்தம் மனிதர்களுக்கு அழிவு, மனிதர்களுக்கு கோபாக்கினை தண்டனை உண்டு. அந்த தண்டனை என்ன, ஒட்டுமொத்த உலகத்தை அழித்து போடுவதுதான். ஆனாலும் ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளான மனிதர்களையும் ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பேழையிலே ஏறினால் தப்பிக்கலாம், இதுதான் செய்தி. ஆகவே நீ பேழை உண்டு பண்ணு. அப்போ இதே செய்தி நோவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், நோவா வழியாக மற்ற மக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. நோவா இதை விசுவாசிக்கிறான், இந்த எச்சரிப்பை விசுவாசிக்கிறான். ஒருவேளை நோவா இந்த எச்சரிப்பை கேட்டு விசுவாசிக்கவில்லை என்றால் நோவாவும் அவுட் தான். ஆனால் நோவா அதை விசுவாசித்தான். விசுவாசித்தது நிமித்தம் அவனுக்கு அந்த கிருபை கிடைக்கிறது, தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான், தேவனோடு நடக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இது ஒரே வாய்ப்பு எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நமக்கு நேரடியாகவே கடவுள் வந்து சொல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஆனால் அப்போஸ்தலர்கள் வழியாக சொல்லி இருக்கிறார். அதே போல நோவாவுக்கு கடவுள் நேரடியாக சொல்லி இருக்கலாம், ஆனால் மற்ற மக்களுக்கு நோவா வழியாக சொன்னார். அப்போ நேரடியாக சொன்னாலும் ஆண்டவர் வைக்கிற ஆள் வழியாக சொன்னாலும் அதை விசுவாசிக்க வேண்டும். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசிக்க வேண்டும். காரணம், கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார். அழிக்கப்பட வேண்டிய மக்கள், அக்கிரமக்காரர்கள், அவர்களுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அழியப்பட வேண்டும், அதுதான் நியதி. காரணம், பூமி கொடுமையினால் நிறைந்து இருக்கிறது. இப்படியே போனால் பூமி கெட்டு போய்விடும். ஆகவே தான் ஆண்டவர் மனிதனை அந்த காலத்திலே வாழ்ந்த கேவலமான மனிதன் ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கிறார். ஆனாலும் ஒரு வாய்ப்பு இவர்கள் மேலும் என்னது, ஆண்டவர் ஒரு இரக்கம். காரணம், ஆண்டவர் அவர்களை இரக்கமாக காப்பாற்றுவதை மனிதன் புரிந்து கொண்டால், அந்த ஒருவேளை சிலர் காப்பாற்றப்பட்டு அதன் பின்பதாக அவர்கள் என்னது, அந்த கடவுளுடைய அன்பு நிமித்தம் சரியாக வாழ வாய்ப்பு உண்டு என்று சொல்லி அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன, நீங்கள் உங்களை அழிவு வந்திருக்கிறது, இதுல எல்லாம் நீங்கள் இப்படியே இருந்தால் அழிந்து போவீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் மாட மாளிகைகள் கட்டி அங்கே வாழ்ந்தாலும் நீங்கள் அழிந்து போவீர்கள். அழியாமல் இருப்பதற்காக கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். கடவுள் சொன்ன வழி என்ன, பேழையில் ஏற வேண்டும். ஆகவே அதை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான் பாருங்கள். அந்த விசுவாசத்துக்கு முன்னாக வருகிற சில அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவ எச்சரிப்பை பெறுகிறான். எச்சரிப்பு பெற்ற போது என்ன நடக்கிறது, பயபக்தி உள்ளவனாகிறான். அப்போ அந்த காரியத்தை கடவுள் ஒரு செய்தியை சொல்லுகிறார், உடனடியாக தேவனிடத்துல பயபக்தி உள்ளவனாகிறான். இது என்ன, இது ஏதோ எனக்கு ஒரு கெட்ட சத்தம் கேட்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி தட்டவில்லை, மாறாக பயபக்தி உள்ளவனாகிறான். இது உண்மை, நாம் இப்படியே இருந்து விடக்கூடாது, நாம் இப்படியே இருந்தால் அழிந்து விடுவோம். அப்ப கடவுள் ஒரு திட்டத்தை சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறான். அப்போ அதனாலே இந்த உலகம் ஆக்கினைக்கு தண்டனைக்கு உள்ளதானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ நோவாவின் இந்த செயல் எதை காண்பிக்கிறது, இந்த உலகம் தண்டனைக்குள்ளானது என்று சொல்லி தீர்ப்பு எழுதுகிறான். எப்படி, நோவா இதுவரைக்கும் மழையை பார்த்ததில்லை, உலகம் எப்படி அழிகிறது பார்த்ததில்லை. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இந்த உலகம் அழிய போகிறது, இதில் தப்ப வேண்டும் என்றால் பேழையை செய்ய என்று சொல்லி. அப்போ அவன் பேழையை செய்கிறான் என்று சொன்னாலே அவனுடைய எண்ணம் என்ன, இந்த உலகம் அழிய போகிறது என்று அர்த்தம். ஆகவே தான் அவனால் பேழை செய்ய முடியும். இந்த உலகம் அழியாது என்கிற எண்ணம் இருந்தால் அவன் பேழை செய்திருக்க மாட்டான். அப்போ கடவுள் சொல்லி இருக்கிறார், இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி. ஆகவே அதை நான் விசுவாசிக்கிறேன், அப்படியானால் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்கு ஆண்டவர் வழி சொல்லி இருக்கிறார், என்ன, பேழை உண்டாக்கு. அப்போ நான் பேழை உண்டாக்குகிறேன் என்று சொன்னால் இந்த உலகம் அழிய போகிறது, இந்த உலகம் தண்டனைக்குள்ளானது என்று சொல்லி கடவுள் சொன்னதை நான் நம்புகிறேன். அப்போ உலகம் இந்த தண்டனைக்குள்ளானது என்று சொல்லி அவன் இங்கே தீர்க்கிறான். அது நிமித்தம் அந்த தீர்க்கிறது என்கிறது கடவுள் சொன்னதை விசுவாசிக்கிறதுனால் வந்தது. இது நிமித்தம்
அந்த விசுவாசத்தினாலாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ நம்முடைய செயல்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலாக இருக்க வேண்டும். கடவுள் சொன்னதை விசுவாசிப்பதன் அடிப்படையிலாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நோவா செய்தறான். இதே செய்தி மற்ற மக்களுக்கும் கடத்தப்படுகிறது. அன்றைக்கு வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த உலகம் அழிய போகிறது, கடவுள் பார்த்து இந்த அக்கிரமத்தை பொறுக்க முடியாமல் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறார். ஆனால் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பேழை செய்து பேழைக்குள்ளாக வர வேண்டும். இங்க இந்த செய்தி பரப்பப்படுகிறது. ஆனால் அதில் ஒருவர் கூட நம்பவில்லை. பேழையா, மழையா, மழை எப்படி பெய்யும், உலகம் எப்படி அழியும் என்று சொல்லி அவர்களை கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லை என்றால் இல்லை, சில நாங்கள் வைத்திருக்கிற வீடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, எவ்வளவு மழை வந்தாலும் அது நிலைத்திருக்கும் என்று சொல்லி தங்கள் முயற்சியை என்னது பெரிய இதுவாக எண்ணியிருப்பார்கள். ஆனால் அது எல்லாமே 40 நாள் தொடர்ந்து பெய்த மழையினாலே அடித்து போயிருக்கும், மூழ்கி போயிருக்கும். அப்போ கடவுளுடைய கோபம், மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த கடவுளுடைய கோபம் இருக்கிறது அல்லவா, அந்த கோபத்துக்கு பரிகாரமாக நாம் எடுக்கிற எந்த முயற்சியும் முன் நிற்காது. அப்போ அதற்கு அந்த கோபத்தை அந்த கடவுளுடைய மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற கடவுளுடைய கோபம் இதிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி கடவுள் தான் இரக்கம் பாராட்டும். கடவுள் மனமிறங்கி இந்த கோபத்தை செலுத்தாமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு கடவுள் வழி செய்கிறார். நான் இரக்கமாக இருக்கிறேன், நீ இப்படி செய் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பேழைக்குள்ளாக போ என்று சொல்லி. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அதை நம்ப மாட்டேன் என்று சொல்லி இருந்தால், நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் நான் அழிந்துதான் போவேன். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியத்துக்கும் ஒப்பிடுகிறார். கடைசி நாட்கள் என்று சொன்னால் ஏதோ இனிமேல் என்னைக்கோ நடக்க போகிற காலம் இல்ல. இயேசு கிறிஸ்து வந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து மறுமுறை வருகிற வரைக்கும் உள்ள காலம் தான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு மனிதர்களுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றார். அவர் ஏற்று மனிதர்களுக்கான அந்த பாவ பிராயச்சித்தத்தை அவர் செய்தார். இப்போ அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வந்தால் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான், அவன் அழிவுக்கு உட்பட மாட்டான். இதைத்தான் யோவான் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதுகிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நோவாவின் காலத்திலே அழிந்து போன மக்கள் எல்லாம் அவர்கள் செய்த அக்கிரமத்தின் பலனாகத்தான் அழிந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு வகையில் அது உண்மைதான். ஆனால் உண்மையிலே அதனால் அழியவில்லை. ஆனா அவர்கள் அக்கிரமக்காரர்களாகவே இருந்தாலும் அவர்கள் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து பேழைக்குள்ளாக பிரவேசித்திருந்தால் அழிந்திருக்க மாட்டார்கள். இப்போ அவர்களுடைய அழிவுக்கு காரணம் கடவுளுடைய எச்சரிப்பு வரும்போது அதை விசுவாசிக்காமல், கடவுள் அந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்கான வழியை சொன்ன போது அதை விசுவாசிக்காமல் கடவுளை சார்ந்து கொள்ளாமல் இருந்ததுதான் அவர்களுடைய அழிவுக்கு காரணம். இதை போலத்தான் இங்கே யோவான் எழுதுகிறார், அவரை விசுவாசிக்காதவர்கள் இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த பேரும் அழிந்து போவதற்கு காரணம் என்ன, நரகத்துக்கு போவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பாவங்கள் என்று சொல்லலாம். ஒரு வகையிலே சரிதான். ஆனால் இங்க யோவான் எதை முக்கியப்படுத்தி எழுதுகிறார் தெரியுமா? அப்படி பாவத்திலே இருக்கிறவர்கள் கூட தப்புவதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ வந்த பிறகும் ஒருவன் நரகத்துக்கு போகிறான் என்று சொன்னால், தண்டனை அடைகிறான் என்று சொன்னால், அந்த தண்டனைக்கு காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருப்பதுதான். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வராமல் இருப்பதுதான் காரணம். எப்படி அன்றைக்கு மக்கள் அழிந்து போனதுக்கு காரணம் பேழைக்குள்ளாக போகாமல் இருந்ததுதான் காரணமோ, அதே போல இன்றைக்கு மக்கள் நரகத்துக்கு போவதற்கு காரணமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வராமல் இருப்பதுதான். அப்போ ஒருவன் அவரை விசுவாசிக்கிறவன்
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான், தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ அவருடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் தண்டனையிலிருந்து தப்ப முடியும். இப்ப நோவாவின் காலத்திலே நடந்தது போலத்தான் மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். அழிய போகிறது. இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் அழிவு. ஆனால் ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். எப்படி? நோவாவின் காலத்திலே ஒரே நாள் மழை வந்தது, ஒரே நாள் தான், ஒரே நாள்ல எல்லாரும் அழிவதற்கான மழை வருகிறது, அழிகிறார்கள். அதே நாள்ல தான் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. ஒரே நாள்ல நடக்கிற சம்பவம். கடவுள் வரும்போது ஒரு சாராரை காப்பாற்றுகிறார், ஒரு சாராரை அழிக்கிறார். அப்போ இது அழிவிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் சொன்னதை விசுவாசிக்க வேண்டும். நான் எனக்கு தோன்றுகிறபடி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அல்ல. ஒருவேளை இங்கே நோவா கடவுள் சொல்லியிருக்கிற மழை வரும் என்று சொல்லியிருக்க, ஓகே நான் நம்புகிறேன், அத்தோடு நிறுத்தி இருந்தா மழை வந்திருக்கும், பார்த்திருப்பான், கடவுள் சொன்ன மாதிரி மழை வந்தது என்று சொல்லி பார்த்து கொண்டே அவன் இந்த தண்ணியிலே போயிருப்பான். இதுவல்ல விசுவாசம். விசுவாசம் என்கிறது உண்மையிலே மழை வரும், அழிவு வரும் என்று சொல்லி நம்பினானாகில் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக ஆண்டவர் சொன்ன வழியையும் சேர்த்து செய்கிறவனாக இருப்பான். அப்படித்தானே? ஆகவே மழை வரும், இதிலிருந்து காப்பாற்றுவதற்காக உன்னுடைய குடும்பத்தை பேழையை செய் என்று சொன்னான். அவன் பேழையை செய்தான். அப்போ விசுவாசம், அவனுடைய விசுவாசம் அவனை செயல்பட வைக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கும் போது அவருடைய நீதி எனக்கு தரப்படுகிறது, என்னை நீதிமானாக மாற்றுகிறார் என்கிறதை நான் விசுவாசித்தேனாகில், என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்கிறதை நான் விசுவாசித்தேனாகில் நான் நீதி உள்ள செயல்களைத்தான் செய்வேன். நான் நீதிமான் என்கிறதை நான் விசுவாசித்தால் நான் அநீதி செய்கிறவனுடைய செயல்கள் என்னிடத்திலிருந்து வருமா? ஒருவேளை என்னிடத்திலிருந்து அநீதியான காரியங்கள் என்னை அறியாமல் வந்தால் கூட நான் என்ன நினைப்பேன்? நான் நீதிமான், கடவுள் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்க நான் எப்படி அநீதியான காரியங்கள் செய்ய முடியும்? நான் அநீதியான காரியங்களை செய்கிறவனாக இருந்தால், ஐயோ கடவுள் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறாரே, இது தகுதி அல்லவே என்று சொல்லி நான் என்ன செய்ய முடியும்? அதை தவிர்க்க முடியும். அப்போ பலவேளை உண்மையிலே நான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன் என்கிறதை நான் விசுவாசிப்பேனாகில் அந்த விசுவாசம் என்னை நீதியான செயல்களை செய்ய வைக்கிறதாக காணப்படுகிறது. அதே போல எப்படி நோவா விசுவாசித்தது நிமித்தமாக அவனால் பேழை செய்ய முடிந்ததோ, அதே போல நான் தேவன் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்கிறதை விசுவாசிக்கிறதன் மூலமாக, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்கிறதை விசுவாசிப்பதன் மூலமாக நான் கிறிஸ்துவுக்கேற்ற செயல்களை என்னால் செயல்பட வைக்க முடிகிறதாக இருக்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, ஒரு எச்சரிப்பு வந்த உடனடியாக பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். அது எப்படி? விசுவாசத்தினாலே. அப்போ அதை விசுவாசித்தான். இப்போ இன்றைக்கும் நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்துக்குள்ளாக கிடக்கிறது. இந்த பாவத்துக்குள்ளாக கிடக்கிற மனுகுலத்துக்கு அழிவுதான் தண்டனை. இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உண்மை. ஆனால் அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது. எப்படி நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்ட போது கூடவே தப்பிப்பதற்கான வழி இருக்கிறதோ, அதே போல தப்பிப்பதற்கான வழி இருக்கு. என்ன? நமக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு புகலிடமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை ஏற்கனவே பெற்று விட்டார். நான் அவரை நம்புகிறேன். என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய எல்லா பாவங்களுக்காக தண்டனை அவர் ஏற்கனவே அடைந்து தீர்த்து விட்டார் என்கிறதை நான் நம்புகிறேன். ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ அப்படி நான் சொல்லுகிற போது அவர் என்னை நீதிமானாக மாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நான் இனிமேல் நீதிமான். நான் பாவியாக இருந்த என்னுடைய செயல்களின் அடிப்படையில் நான் பாவிதான். ஆனாலும்
அவர் இரக்கத்தின் அடிப்படையிலே, அவருடைய கிருபையின் அடிப்படையிலே நான் இப்பொழுது தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் என்கிறதை நான் விசுவாசிக்கும் போது என்னிடத்திலிருந்து நீதியான செயல்கள் வெளிவருகிறதாக இருக்கிறது. நான் நீதிமான் ஆகையால் நான் நீதியுள்ள செயல்கள் செய்ய வேண்டும். நான் நீதிமான் ஆகையால் என்னிடத்திலிருந்து அநீதியான காரியங்கள் வரக்கூடாது. நான் நீதிமான் ஆகையால் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேச வேண்டும். அசுத்தமான காரியங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நான் நீதிமான் ஆகையால் நான் என்னோட நடத்தை நல்ல நடக்கையாக இருக்க வேண்டும். தவறான நடத்தை என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்து பார்த்து செய்கிறவராக காணப்பட முடியும். அப்போ நோவாவை அவனுடைய விசுவாசம் செயல்பட வைத்தது. அந்த விசுவாசம் நம்மிடத்திலும் இருந்தால் நம்மையும் செயல்பட வைக்கும். ஆகவே நாம் நீதிமானாகிறது தேவனுடைய கிருபையினாலே. நோவாவுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. காரணம் அவன் மட்டுமே விசுவாசித்தான், மற்ற மக்கள் விசுவாசிக்கவில்லை. அதே போல இந்த பூமியிலே ஏகப்பட்ட மக்கள் இருக்கலாம், அவர்கள் பல்வேறு விதமான நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் எதை விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்கிறது மிக மிக முக்கியம். தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசிக்கிறோமா? அப்படி என்ற உண்மையிலே விசுவாசிக்கிறோம் என்றால் அதற்கேற்ற காரியங்களை நான் செய்கிறோமா என்கிறது நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வாரங்களில் வேற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இத்தோடு இன்றைக்கு முடித்துக் கொள்கிறேன்.